everyone and welcome to Vedantu channel பசங்களா. Okay, actually இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வால்யூம் ஆஃப் exercise 7.2 which is வால்யூம் தனியா பார்க்க போறோம்டாப்பா. ஓகே, இதுல இருக்க ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான். ஐ அக்ரி. ஆக்சுவலி வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஒரு திங்கோட உள்ள இருக்க விஷயத்த உள்ள இருக்க ஒரு குவான்டிட்டியோ இல்ல உள்ள எவ்வளவுதான் இருக்கும் இன்சைடு ஒரு ஷேப்போட இன்சைடை பத்தி நான் பேசணும்னாலே எனக்கு தேவைப்படுறது வால்யூம். இன்சைட் பத்திடாமா, இதை பத்தி பேசினா இன்சைடை பத்தி பேசினாலே வால்யூமை தான் நான் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க விரும்புகிறேன். ஸோ எவ்ரி ஒன் இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு நிமிஷத்தில் என்னால் ஒரு இட்லி சாப்பிட முடியும், 2 நிமிஷத்தில் என்னால் 2 இட்லி சாப்பிட முடியும், அப்படி 3 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ இட்லி சாப்பிட முடியும்டா பசங்களா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். என்ன மேம் நீங்கள் பாட்டு சம்ம எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றத பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இல்லை, இதுக்கும் உள்ளே இருக்க ஒரு சம்முக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை உங்களுக்கு க்யூரியாசிட்டியாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கெஸ்ட் வேணாலும் பண்ணலாம். ஓகே மேம், இந்த சம்மை நீங்கள் இந்த சம் கூட தானே கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு யாரெல்லாம் என்ன சம்ம நினைக்கிறீங்களோ எஸ் யூ கேன் கமெண்ட் இட். ஸோ யாரெல்லாம் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் ஸோ வெரி ப்ரவுட் டு லான்ச் ஒன் திங். ஓகேங்களா, எல்லா மேமும் கஷ்டப்பட்டு தூங்காமல் கொல்லாமல் இட் இஸ் லிட்ரலி ஒரு ஹெவி ஒர்க் தான். அந்த ஹெவி ஒர்க்கை எல்லாரும் செஞ்சு கொண்டு வந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான், விச் இஸ் லான்ச்சிங் டுடே. யூ ஹாவ் அ வெரி குட் ஆஃபர். ஓகேங்களா, 499க்கு இன்னும் லான்ச் ஆகுது பசங்களா, விச் இஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ். இது வந்து கிளாஸ் 10க்கு எல்லா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே யூ ஹாவ் திஸ் டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா, அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து வெரி ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே, சம்திங் இஃப் இட் இஸ் ஆஸ்க்ட் இது வந்து என்ன இயர் அண்ட் இதுக்கான பர்டிகுலரான சொல்யூஷன்ஸ் என்ன இப்படிலாம் கூட கொஷின் கேட்டிருப்பாங்களா, ஒரு வேளை கேட்கப்படலாமா, பப்ளிக்கில் ஷார்ட்டாக இந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக வருமா? எஸ், இந்த மாதிரி எல்லா கொஷினுக்கும் எஸ் தான். ஸோ யோசிக்காமல் நாங்கள் எஸ் சொல்லுவோம். பிகாஸ் எல்லாருமே பக்காவான அனலைஸில் உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம். ரைட்டாடாமா? ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட், நான் டாப்பர் அப்போ நான்லாம் நல்லா படிக்கிறவ, எனக்கு இதெல்லாம் இது தேவையில்லை அப்படின்னா எஸ், ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்குமே இது தேவைப்படும். பிகாஸ் யூ நீட் டெஸ்ட், யூ நீட் ப்ராக்டிஸ். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு வி ஹாவ் ஒரு 5 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போது இதில் எவ்வளோ டெஸ்டஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை தாராளமாக எக்ஸ்பைஸ் பண்ணி தான் ஆகணும். 30 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்குடா பசங்க. ஸோ எவ்ரி ஒன் ட்ரை, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் இதில் போடலாம், தாராளமாக போடலாம், நம்பி போடலாம். சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன் ரெஜிஸ்டர் நான் இப்போதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இன்னும் டெஸ்ட் லிங்க்கை வாங்கலை, டெஸ்ட் சீரீஸ் இன்னும் வாங்கலையோ ஜஸ்ட் கோ அண்ட் பை இட். பிகாஸ் இன்னும் கொஞ்ச நாளில் இது ஒரிஜினல் ரேட்டுக்கு போயிடும். ஸோ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அண்ட் வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பசங்களா. உங்களோட லைஃப்பில் பயங்கரமான கலர்ஸில் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஃப்ளை ஆகணும். அண்ட் வெரி என்ன சொல்கிறது, நீங்கள் சில்ட்ரன்ஸ் டேயில் ஸோ கொஞ்சம் ஹாப்பியாகவே இருங்க. ஓகேங்களா, அண்ட் கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என்ன சம்மன் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, பார்க்கலாம் எத்தனை பேர் கெஸ் கரெக்டுன்னு. ஸோ see this, a 14 meter deep well with inner diameter 10 meter is dug. ஸோ இப்போ இது ஒரு கதைடாமா. என்னன்னா வாட் எவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊரில் நம்மளுக்கு ஃபாஸ்ட்லாம் வந்து என்னென்னா தண்ணி இல்லை. ஓகே, ஸோ வாட் எவர் சேமிப்பு அப்படின்றது மணியில் மட்டும் கிடையாது, தண்ணியிலையும் சேமித்து வச்சோம். வி ஹாவ் அ ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, அந்த மாதிரி பயங்கரமான ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட வெல் இப்போது நம்ம கட்டுற கிணறுலாம் எனக்கு தெரியாது, பட் முன்னாடி காலத்தில் நம்ம வந்து கிணறுலாம் கட்டி வச்சோம்ல. ஸோ இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லாம் போய் சர்வே பண்ணுவாங்கள்ல, அப்படி அவங்க சர்வே பண்ண அந்த டீப் சீலாம் டீப் வெல்லாம் ஓகே இப்படிலாம் கிணறுலாம் தோண்டி வச்சுருக்காங்களா, ஹவு டு தே நோ இங்கே எப்படி வாட்டர்ஸ் இருக்குது எப்படி எல்லாமே. இட் இஸ் அ குவைட் வெரி மெமோரியபிளான விஷயம் இல்லை, ஒரு மேஜிக்கான விஷயமும். இப்போவும் ஒரு குச்சி இப்படி வச்சுக்கிட்டா கிணத்துல தண்ணி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஸோ 14 மீட்டர் டீப் வெல், அந்த மாதிரி ஒரு வெல்லை நாம தான் தோண்ட போகிறோம். இப்போ நாம தான் தோண்ட போகிறோம். ஸோ தோன்றதுன்னா இந்த மாதிரி ஒரு டீப்ஸ் ஒரு வெல் எனக்கு வேணும். ஓகே, ஸோ நம்ம தோண்ட ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் எப்படி இருக்கும், அப்புறம் என்ன பண்ணுவோம், உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி வெளியே போட்டுக்கிட்டே இருப்போம். அன்டில் எது வரைக்கும் நம்ம இதுக்கு
தண்ணி வர வரைக்கும், நம்ம தண்ணி ரீச் பண்ற வரைக்கும் நம்ம இத பண்ணுவோம். ரைட்டடாமா? ஸோ தண்ணிக்கும் அந்த நிலத்துக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல. அந்த கேப்ப பில்ட் பண்றது தான் இந்த வெல். ஓகே. ஸோ இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? இப்ப அந்த தண்ணிய இப்ப நம்ம தோண்டி வச்ச மண்ணு எங்க இருக்கும்? வெளிய போட்டுருவீங்க. ஸோ இப்போ இந்த மண்ணுக்கும், இந்த கிணத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த மண்ணுக்கும், இந்த கிணத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிணத்துலேருந்து உள்ள தோண்டி எடுத்த மண்ண தானே வெளிய போட்டுருக்கோம். ஸோ, அப்போ இந்த மண்ணு எவ்வளோ இருக்கும்னு கேட்டா நம்ம என்ன சொன்னோம்? நம்ம தோண்டுன அளவோட மண்ணு தானே இது. ஆமா ரைட்? நம்ம தோண்டுன அந்த அளவோட மண்ணு தானே நம்ம வெளிய தூக்கி போட்டுருக்கோம். அப்டின்னா, அந்த தோண்டுன கிணறு என்ன ஷேப்? அத கண்டுபிடிச்சா போதும், இந்த மண்ணு எவ்வளோ தூரம் நம்ம தோண்டியிருக்கோம், இது எவ்வளோ குவான்டிட்டி உள்ள மண்ணு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ திருப்பி கொஸ்டின்கே போவோம். ஸோ அந்த கிணறு வந்து என்னடா பசங்களா? இட் இஸ் 14 மீட்டர் டீப் வெல் வித் இன்னர் டயாமீட்டர் 14 இஸ் டக். அப்படின்னாலே இது என்னது? இது ஒரு சிலிண்டர்டாமா. ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு கிணத்த தான் நம்ம தோண்டி வச்சிருக்கோம். சரிங்களா? அதுலேருந்து மண்ணை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ இங்கிருந்து தான் மண்ணெல்லாம் தோண்டி வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே. அங்கே ஃபார்ம் ஆன எல்லா மண்ணுமே இங்கே இருந்த மண்ணு தான். ஓகே. எஸ். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி embankment. Find the height of the embankment. The earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தோண்டின மண்ணை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெள்ளை சுற்றி, ஓகேவா, அந்த வெள்ளை சுற்றி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வால் ஆட்ட கட்டிட்டீங்க. ஓகே. யூ நோ தட் ஒரு கிணறு அப்படின்னா அதை சுற்றி இப்படி சர்க்கிளில் சுற்றி கட்டுவாங்கல்ல. யாடா பசங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பேக்மெண்ட் கட்டப்பட்டிருக்கு, விச் இஸ் ஆஃப் ஆல் அரவுண்ட் வித் 5 மீட்டருக்கு. ஸோ கிணத்த சுற்றியே 5 மீட்டருக்கு அந்த எம்பேக்மெண்ட் சுற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அதோட ஹைட்டு அப்போ என்னவா இருக்கும்? தட்ஸ் தி கொஷின். ஓகே, வெல் செட். ஸோ இப்போ இந்த சிலிண்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இட் இஸ் 14 மீட்டர் டீப். 14 மீட்டர் டீப்னா இங்கிருந்து அகலம், ஆழம், ஓகேவா? அந்த ஆழம் எவ்வளோ நம்மளுக்கு? 14 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர். ஸோ அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 மீட்டர். டயாமீட்டர் 10னா இப்போ ரேடியஸ் வந்து 5. இதுலேருந்து மண்ணெல்லாம் தோண்டி வெளியே போட்டுட்டாங்க. திஸ் மீன்ஸ் தோண்டுதல். And the earth taken out is evenly spread all around the wall well to form an embankment of width 5 மீட்டருக்கு. இங்கிருந்து எவ்வளோ அகலத்துக்குடா பசங்க? அந்த வெள்ளை சுற்றி 5 மீட்டருக்கு, 5 மீட்டருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு எம்பாட்மெண்ட் போட்டிருக்காங்க சுற்றியும். ஓகேங்களா? சுற்றியும் 5 மீட்டருக்கு இப்படி சுற்றியும் அந்த எம்பாட்மெண்ட் போடப்பட்டிருக்கு. ஆல் அரவுண்ட் 5 மீட்டர். பட் எவ்வளோ ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது. இந்த எவ்வளோ ஹைட்டு அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, தட் வி டோன்ட் நோ. பட் இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அ சிலிண்டர், ரைட்? அதுவுமே நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் தானே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த சிலிண்டரோட ரேடியஸ் பார்க்கும்போது எவ்வளோ தூரண்டாப்பா இருக்கும்? அப்போ அந்த சிலிண்டரோட ரேடியஸ் பார்க்கும்போது இட் இஸ் லைக் ஃபைவ் + 5 which is 10. 5 மீட்டருக்கே போட்டிருக்காங்களா? 1 sec. ஓகேவாடா பசங்களா? சரி, ஓகே. இப்போ மண்ணை எடுத்திருக்காங்க, கரெக்டா? எவ்வளோ மண்ணை எடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் சுற்றி எப்படி கட்டியிருக்காங்கன்றத நெக்ஸ்ட் பிரச்சனை. இப்போ மண் எவ்வளோ எடுத்திருக்காங்க? ஸோ அது வந்து என்னடாப்பா? தட் இஸ் வால்யூம். ஸோ யுவர் h is equal to 14 மீட்டர் அண்ட் யுவர் ஸ்மால் r is equal to 5 மீட்டர். இது ரெண்டு போதுள்ள வால்யூம்க்கு. ஸோ எவ்வளோ வால்யூம் டக் அவுட்?
எவ்வளோ வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இட்ஸ் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 22/7 into 5 into 5 into 14. So this is, so 25 into 2 is 50. 50யும் 22வையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா just 10 reminded 1 1 1 1100 மீட்டர் கியூப். எவ்வளோ மண்ணடாப்பா தோண்டி போட்டிருக்காங்க? 1100 m³ அளவுக்கு மண்ணை சுரண்டி எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ அதை வச்சு தான் வெளியே எம்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அந்த எம்பார்ட்மெண்ட் மட்டும் பார்க்க எப்படி இருக்கும்? யூ ஜஸ்ட் லுக் அட் இட். ஓகேவா? அந்த எம்பார்ட்மெண்ட் மட்டும் பார்க்க எப்படி இருக்கும்னு பாருங்க. சுற்றி கட்டப்பட்ட அந்த எம்பார்ட்மெண்ட் மட்டும். இதுதான் அந்த சாண்டால கட்டப்பட்ட எம்பார்ட்மெண்ட்ரா பசங்களா? ஓகே, this is the embankment which is we have built. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த வால்யூமை சொல்கிறது யார்? இப்போ இந்த உள்ளே இருக்குன்ற இந்த குவான்டிட்டியை சொல்கிறது யார்? ஏன்னா நம்மளுக்கு இப்படி உள்ள ஒரு சர்க்கிள் தெரியுது, வெளியே ஒரு சர்க்கிள் தெரியுது. ஸோ அப்போ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்காங்க. இப்போ நடுவில் இருக்காங்கன்னா திஸ் இஸ் கால் ஹாலோ சிலிண்டர். ஸோ அப்போ அதை சொல்கிறது ஹாலோ சிலிண்டரோட வால்யூம். அப்படின்னா எனக்கு இருக்க ஹாலோ சிலிண்டரோட வால்யூமும் நான் மண்ணை தோண்டி போட்ட வால்யூமும் ஒன்று. ஏன்னா அந்த மண்ணை வச்சு தான் இந்த ஹாலோ சிலிண்டர் நான் ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ இவனும் ஒன்று தானே? எஸ். ஸோ ஹாலோ சிலிண்டர் வால்யூம் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஸோ இந்த ஹெச் தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஓகே மேம் சின்னது எனக்கு தெரியும் விச் இஸ் 5 மீட்டர் அவங்களோட ரேடியஸ். ஆனால் பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் எனக்கு தெரியாதே அப்படின்னா அவங்க தான் கொடுத்துட்டாங்களே. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வெத்து இருக்கிற இது வந்து 5 மீட்டர் அப்படிங்கிறது இட் வாஸ் மென்ஷன்ட் அப்படிங்களா? ஸோ அப்போ பெரிய டயாமீட்டர் உள்ளுக்குள்ளே 5 இருக்குது, வெளியே 5 இருக்குது, ஆக மொத்தம் 10. ஓகே, ஸோ 22/7 10 ஸ்கொயர் 100 minus 25 ஸ்கொயர் 25. ஹெச் நம்மளுக்கு தெரியாது. இதுதான் யாருக்கு ஈக்குவல்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு மை 1100. இதை மல்டிபிள் பண்ணாமலே இருந்திருக்கலாம், ஈஸியாக கேன்சல் ஆயிருக்கும்ல. ஸோ 22 into 5 into 2ன்னு வரும். நம்ம ரேட் ப்ராசஸ் 5 25னே வச்சுக்கலாம். இதுவும் கேன்சல் ஆனால் 3 டைம்ஸ் 25 and 75 கேன்சல் ஆனால் 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த 22 கேன்சல் ஆயிரும். அண்ட் ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 into 7/3. ஸோ விச் இஸ் 14/3. 4 times remainder 2 வரும். ஓகே, பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ 0 20னா 6 times remainder 2 அகெயின் 6 போய்கிட்டே இருக்கும். ஸோ 6 7ன்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 4.67 மீட்டர்டாமா. அப்போ அதை வச்சு ஒரு 4.6 ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 5 மீட்டருக்கு அந்த எம்பார்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க அப்ராக்சிமேட்லி. இப்போ சேனா இதுலேயும் லைக் ஒரு 4.25 அடி நம்மளுக்கு எம்பார்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ பசங்களா, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. சரியாடாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்
A cylindrical glass with diameter 20 centimeter has height to be of 9 centimeter. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த சிலிண்ட்ரிக் கிளாஸோட டயாமீட்டர் எவ்வளோடாப்பா? டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 9 சென்டிமீட்டர். சரிங்களா? ஹைட் 9 சென்டிமீட்டர் கிடையாது. வாட்டரோட ஹைட் வரைக்கும் தான். வாட்டர் ஹைட்டு தான். அந்த சிலிண்டரோட ஹைட் நம்மக்கிட்ட கொடுக்கல. வாட்டரோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். மெட்டல் அப்படின்ற ஒன்று நம்ம உள்ளே போடுறோம். ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர் இஸ் இமர்ஸ்டு கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? கால்குலேட் தி ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் தி கிளாஸ். ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் கிடைக்கலடா பசங்களா. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு வாட்டர் உள்ள வெசலில் ஒரு பொருளை தூக்கி போட்டால் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை உள்ளே தூக்கி போட்டால் ரைஸ் வாட்டர், இருக்கிற வாட்டரை விட கொஞ்சம் வாட்டரோட லெவல் ரைஸ் ஆகும். இதை வந்துட்டு ஐ ஹாவ் டு ஷோ லைக் திஸ். இப்போ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ போட 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 அங்கே வந்து வாட்டர் ரைஸ் ஆகும். ஆர் ஒருவேளை அந்த டம்ளர் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஒருவேளை ஃபில்லாக இருக்குன்றப்போ நீங்கள் போடும் போது சம் வாட்டர்ஸ் வில் பி எக்ஸ்பிளட். அப்படி கம்ப்ளீட்டாக எமர்ஸ் ஆனதுக்கப்புறம் சில வாட்டர் சிந்தி இருக்கலாம், இல்லைனா சில வாட்டர்ஸ் ரைஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் லெவல் ரைஸுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? யார் காரணமாக இருக்க முடியும்? உள்ளே போட்ட பொருள் தானே காரணம். ஸோ நீங்கள் உள்ளே போட்ட பொருளால் தானே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரைஸ் ஆகுறாங்க. ஆமா, ரைட் பசங்களா? ஸோ விச் மீன்ஸ் அப்போது எவ்வளோ வெயிட், எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்ட பொருளோட வால்யூம், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே வெயிட்டுக்கு ரைஸ் ஆகும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு அடிக்கல் வச்சுருக்கோம், இந்த சைடு பேலன்சிங் வெய் வச்சுருக்கோம். இந்த பேலன்சிங் வெயில் என்ன நடக்கும்? நீங்கள் இங்கே ஒரு பொருள் எவ்வளோ வெயிட்டுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கீழே போவாங்க. கரெக்டுங்களா? அதே தான் இங்கேயும். நீங்கள் போட்ட பொருளோட வால்யூம், அந்த பொருளோட டென்சிட்டி ஆர் வால்யூம், உள்ளே இருக்கிறது, அந்த உள்ளே இருக்கிற திங் எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு வாட்டர் ரைஸ் ஆகும். ரைட்? சரியாடாப்பா? ஸோ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், இப்போ ஒரு ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் நம்ம எடுத்துக்கிறோம். அதுவுமே ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் தான். இதுதான் இந்த மெட்டல். இந்த மெட்டல் தான் நம்ம இப்போ உள்ளே போட போகிறோம். ஸோ இந்த மெட்டலோட ரேடியஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோட வால்யூமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு. கால்குலேட் தி ரைஸ் ஆஃப் வாட்டர் இன் தி கிளாஸ். அப்போ எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ வால்யூம் எடுத்துக்கோங்கடாப்பா. இதோட வால்யூம் என்னது? வால்யூம் ஆஃப் மெட்டல். அதுவும் என்னது? πr²h தான். ஸோ இட் இஸ் 22/7 இன்ட்டு r வந்து 14 5. ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 14. இதே கன்சல்ட் பண்ணிங்கன்னா இப்போ தான் அந்த ஆன்சர் பார்த்தோம். 1100 சென்டிமீட்டர்ஸ் கியூப். இது இந்த மெட்டலோட வால்யூம். சரிங்களா? ஆல்ரெடி எவ்வளோ வால்யூம் இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆல்ரெடி எவ்வளோ வால்யூம் இருந்தது ஆர் வால்யூம் ஆஃப் அ கிளாஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஹைட்டுக்கு ரைஸ் ஆகிருக்கும். அந்த ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது. வாட்டர் 9 சென்டி, இப்போ வாட்டர் ஆல்ரெடி 9 சென்டிமீட்டர் இருந்தது. இப்போ 9 சென்டிமீட்டர் இருக்காது. நீங்கள் இப்போ உள்ளே தூக்கி போட்ட உடனே எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கும்? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ரைஸ் ஆகிருக்குமா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ரைஸ் ஆகிருக்குமா? ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பை ஆருக்கு என்னடாப்பா? ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ 10² இன்ட்டு 9, அவ்வளோதான். இதுதான் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டேஜில் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது அவங்களோட வாட்டர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மொத்தமாக வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? ஆர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்?
ஸோ இப்போ ரைஸ் ஆச்சு அப்படின்னா ரைஸ் ஆன ஷேப் என்னடாப்பா? இப்போ இவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கா? இவ்வளோ தூரம் வாட்டர் எக்ஸ்ட்ராவா ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராவா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ, இதோட வால்யூம் என்ன? எவ்வளோ தூரம் வால்யூம் வந்து ரைஸ் ஆஃப் வாட்டர் ஹைட் நீங்க சொன்னோம். இதோட ஹைட் என்ன? ஸோ இதுவும் அதே சிலிண்டர் தான். அப்போ இதுக்கும் அதே வால்யூம் தான். அப்போ இந்த வால்யூம் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? இவங்களுக்கு ஈக்குவல். அந்த 9 சென்டிமீட்டர் எல்லாமே நம்மள குழப்பறக்காக குடுத்த விஷயம். அத நீங்க யூஸே பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்ட். எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆயிருப்பாங்கன்றது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் ஆஃப் தட் மெட்டலுக்கு ஈக்குவல். எவ்வளோ மெட்டல் உள்ள போட்டிங்களோ அவ்வளோ தூரம் தான் வாட்டர் ரைஸ் ஆயிருக்க போகுது. வாட்டர் ரைஸ் ஆனதும் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். அதுலயுமே டயாமீட்டர் சேஞ்ச் ஆக போறதில்ல. ஸோ 22/7 இன்டூ r². அதுலயுமே டயாமீட்டர் சேஞ்ச் ஆகாது. ஆனா அதோட ஹைட் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்குன்ற ஹைட் எனக்கு தெரியாது. விச் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோடாப்பா? 1100. ஸோ இந்த 100ம் இந்த 00 கேன்சல். இவனையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ h is equal to 7/2 which is h is equal to 3.5 சென்டிமீட்டர். ஸோ ஒரே நிமிஷம்டாப்பா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஆமாம், சாரி. நான் 4க்கு 14ன்னு போட்டுட்டேனா? சாரிடாப்பா. ஸோ விச் இஸ் இன்ட்டு 4. இப்போ அதை இங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 22/7 இன்ட்டு 5² இன்ட்டு 4. ஸோ 22/7 22/7 கேன்சல் ஆயிரும். ஸோ 100 is equal to 25 into 4 100. அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும். எல்லாரும் கேன்சல் ஆயிருவாங்க. 1 centimeter will be left over. 1 centimeter தான் நம்மளுக்கு left over. ரைட்டடா பசங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்படி சர்க்கம்ஃபரன்ஸ் இதுதான் வுட். எனக்கு வுட்டுக்கு இந்த கலர் தான் கிடைச்சது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னடாமா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா வெளிப்பரப்பு. ஓகேவா? இந்த வெளிப்பரப்பு என்னன்னு சொல்றாங்க? 484 சென்டிமீட்டர். ஸோ ஒரு சர்க்கிளோட என்னப்பா? கோனிக்கல் வுடன் பீஸ். கோனிக்கல் வுடன் பீஸ்னா என்னது? கோன் ஷேப். அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் விட் இஸ் 484 தான். which is nothing but 2πr டாமா. அது என்னது? நம்மளுக்கு 2πr தான். அது சர்டைன் ஹைட்டுக்கு நம்மள ரீச் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்துட்டு 2πr. அதுதான் நம்மளுக்கு 484 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105. அவங்களோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டாங்க? 105ன்னு சொல்லிட்டாங்க. வால்யூமோட ஃபார்முலா என்னடா பசங்களா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3πr²h. ஸோ 1/3 22/7 r² நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து r² கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் யுவர் r? ஆர் இந்த பையை நீங்கள் மென்ஷன் பண்ணாமலே இருங்க. ஸோ இதுலேருந்து r கண்டுபிடிக்கலாமா? ஸோ r is equal to 484 divided by 2 into pi. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈவினிங் கேன்சல் பண்ணிடுங்க. வாட் வில் பி ஹேப்பனிங்? 484 தானே? ஸோ ஈவினிங் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்டாப்பா? 242. ஸோ pi into 242 by pi 242 by pi into h. ஹெச்சுக்கு பதிலாக 105. பொறுமையாக மல்டிபிள் பண்ணுங்க பசங்களா. சரிங்களா? ஸோ பையும் கேன்சல். இந்த ஸ்பைக்கு பதிலாக யூ வில் புட். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 242 இன்ட்டு 242 இன்ட்டு
7/22 into 105. Actually, இவனும் cancel ஆவாங்க. This is 3 time remainder 1, 35. This is 2 time and this is 22 times. And again, இது 1 time and this is 11 time. So 242 into 77 into 35. So you have to பொறுமையா நீங்க கால்குலேட் பண்ணணும்டாமா. 242 into 77 into 35. So 652190 centimeter cube. That's it. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியாடாப்பா? Okay, so see this one. A conical container. A conical container is fully filled with petrol. Petrol-ஆல fill பண்ண வச்சிருக்காங்க. So the radius is 10 meter and height is 15 meter. Okay, if the container can release the petrol through its bottom at the rate of, okayங்களா, at the rate of 25 cubic meter per minute. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஓகேங்களா. இந்த கண்டெய்னருக்குள்ளே தண்ணி இருக்கும், கரெக்டுங்களா. இதுக்குள்ளே பெட்ரோல் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இப்போது இந்த பெட்ரோலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேபை கீழே வச்சு அது வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பைப் பார்த்தீங்கன்னா, இந்த பைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது, ஓகேவா. இப்போ அந்த பைப் வழியாக எவ்வளோ தண்ணி எவ்வளோ பெட்ரோல் வெளியே போகுது அப்படின்னா, பர் மினிட்னா என்னது, ஒரு நிமிஷத்துக்கு, ஃபார் 1 மினிட்டுக்கு 25 cubic மீட்டர் கியூப் பெட்ரோல் காலி ஆகுது, ஓகேவா. ஒரு நிமிஷத்துக்கு 25 மீட்டர் கியூப் காலி ஆகுது. அப்போ 2 நிமிஷத்துக்கு 50 மீட்டர் கியூபா, 3 நிமிஷத்துக்கு 75 மீட்டர் கியூபா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ செகண்ட்ஸ் மொத்தமாக, இப்போ எவ்வளோ டைம் மொத்தமாக எவ்வளோ டைமில் ஃபுல் டேங்க்கும் எம்டி ஆகும். அப்போது ஃபுல் டேங்க்கில் முதல்ல எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ரைட் பசங்களா? எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அது எவ்வளோ நிமிஷத்தில் காலி ஆகும்னு என்னால் சொல்ல முடியும். எஸ், ஸோ இதுக்கு தான் அந்த இட்லி கடை, ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இட்லி, 2 நிமிஷத்துக்கு 2 இட்லி, 3 நிமிஷத்துக்கு அப்போ எவ்வளோ இட்லி, கரெக்டுங்களா. அப்போது எனக்கு எவ்வளோ இட்லி நான் சாப்பிட போகிறேன்னு தெரிஞ்சால் எனக்கு நான் நிமிஷத்தை டக்குன்னு சொல்லிடுவேன். இஃப் ஐ ஹாவ் டு ஈட் 50 இட்லிஸ் அப்படின்னா ஐ நீட் 15 minutes. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு இட்லிக்கு ஒரு நிமிஷம்னா அப்போ 50 இட்லிக்கு 50 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் அந்த கணக்கு. ஸோ அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 25 மீட்டர் கியூப்னா ஃபுல்லாக காலி பண்ண எவ்வளோ டைம், ஓகே. அப்போ அந்த ஃபுல் மீட்டர் கியூப் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். அப்போ எவ்வளோ மீட்டர் கியூப் நம்மக்கிட்ட இருக்குது அதை கால்குலேட் பண்ணலாமா? தட் இஸ் வால்யூம். சரிங்களா? ஃபைன். ஸோ திஸ் கண்டெய்னர் ரேடியஸ் இஸ் 10 மீட்டர். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 மீட்டர். அண்ட் ஹைட் என்னடாப்பா? ஹைட் இஸ் 15 மீட்டர். ஹைட் வந்து 15 மீட்டர். ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் 10 மீட்டர், ஹைட்டு வந்து 15 மீட்டர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, the container can release the petrol through its bottom at the rate of 25. ஸோ we need volume, ஓகே. நம்மக்கிட்ட ரேடியஸ் இருக்குது, ஹைட் இருக்குது. இது ஒரு கோனிக்கல் கண்டெய்னரா? சாரிடா பசங்களா, நான் வந்து சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாரி. ஓகே, நம்ம ஷேப் மாற்றிக்கலாம். சாரிடா பசங்களா, திஸ் இஸ் அ கோனிக்கல் கண்டெய்னர், ஓகேங்களா. ஆர் நம்ம வேற எங்கேயாவது ஃபில் போட படிக்கலாம்.
இங்கே பைப் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? இட்ஸ் ரேடியஸ் இஸ் 10 மீட்டர். ஹைட் எவ்வளோ சொன்னாங்க? ஐ திங்க் 15 மீட்டர். எவ்ரிதிங் இன் மீட்டர். ஸோ இப்போ வால்யூம் சொல்லுங்கடா பசங்க. வாட் இஸ் தி வால்யூம் ஃபார்முலா? யோர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r square h. 1/3 pi r square h. ஸோ 1/3 பைக்கு என்னடாப்பா 22/7 into r வந்து நம்மளுக்கு 10 which is 100 into 15. So this is 5 times. ஸோ இவனையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 110 கிடைக்கும். ஸோ 110 கூட ஆல்ரெடி 2 0 divided by 7. So 1 times na reminded 4. 40 means you will be having 5 times reminded 5. 50. 50 means you will be having 7 times reminded 1. So 10 again 1. So 4 the remainder. Point vachina 40. Same 40 means you will be having 5. Again 5 varum 0. So 5 7 1 ன்னு repeat பண்ணிட்டே இருப்பாங்க. Okay. So this 1571.57 centimeter meter cube. Okay vadappa, which is இல்லைன்னா டிவைட் பண்ணாமல் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அகெயின் யூ ஆர் கோயிங் டு டிவைட் இட் தான். டிவைட் பண்ணாமல் இருந்தாலும் இட் இஸ் யோர் சாய்ஸ். இல்லை மேம் நான் டிவைட் பண்ணிக்கிறனாலும் இட் இஸ் யோர் சாய்ஸ். ஓகேங்களா, ரவுண்ட் ஆஃப் தானே பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மீட்டர் கியூப் இருக்குது. சி இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 25 மீட்டர் கியூபுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஸோ அப்போது ஹவு மெனி மினிட்ஸ்ன்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 25 நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா ஒரு 25க்கு 1 நிமிஷம். அப்போ எத்தனை 25ன்னு தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டிவைட் பை 25. ஸோ டைம் டேக்கன் which is equal to 1571.571 whole divided by 25 டாமா. டிவைட் கஷ்டம். ஓகே, ஸோ நான் அதை கேன்சல் பண்ணாமலே இருக்கேன். ரைட், இப்போதைக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் 500 into 22/7. ஸோ 500 into 22/7 into 25ன்னு வரும். ஓகேங்களா, மினிட்ஸ். இவ்வளோ மினிட்ஸ் நம்மளுக்கு ஆகும். ஸோ இதே இது கேன்சல் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸ். வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? நத்திங். ஸோ 20 இது வந்து 440 divided by 7 which is equal to 6 na 42 remainder 2. 20 na will be 2. So 14 varum. So remainder 6 varum. 60 na again you will be having a point vechipinga 0.8. So again 40 means you will be having 571 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன். ஓகேங்களா, 857 minutes. ஸோ அப்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ்டா பசங்களா? அப்ராக்சிமேட்லி ஒரு 63 நிமிஷங்கள் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் 1 hour 3 minutes. ஓகேங்களா, ரவுண்ட் ஆஃப் ஸ்டேஜ் நியரஸ்ட் மினிட், ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மினிட்ஸ்க்கு. ஸோ 63 minutes டோட்டலாக நம்மளுக்கு ஆகும். நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? யா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ராங்கிள் whose sides 6, 8, 10 is revolved. Revolvedனா சுத்தப்படுது. ஓகே, above the sides containing the right angle in 2 ways. ஓகே, is revolved above the sides containing the right angle in 2 ways. Find the difference in volumes of the two solids so formed. Okay,
இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் பண்ணோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இப்படி இருக்க ஒரு ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 8ன்னு வச்சுக்கோங்க. 8, 6, 10. இத வந்துட்டு இப்படி ஒரு சுத்து. இப்படி சுத்தி ஒரு கோன். ஓகே. ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள சுத்துனா ஒரு கோன். இந்த மாதிரி ஒரு கோன் வேணும். நெக்ஸ்ட் இப்படி சுத்தி. இந்த மாதிரி சுத்தி ஒரு கோன். 2 வேஸ்ல சுத்துறோம். ஸோ 2 வேஸ்ல we will be having cone. இந்த 2 பேத்தோட வால்யூம் டிஃபரன்ஸ கேட்குறாங்க. ஸோ இப்போ இத சுத்துனீங்கன்னா என்ன கிடைக்கும்? This is 6, this is 8 and this is 10. And what about this one? This is 8, this is 6 and this is 10. So this is A shape. இதை வந்து நான் A ஃபிகர்னு வச்சுக்கிறேன். For figure A. என்னோட figure Aக்காக நான் வால்யூம் கால்குலேட் பண்ணுறேன். ரைட்டாடாமா? So it is 1 by 3 pi r square h. So 1 by 3 pi வந்து 22 by 7 r square. R வந்து இங்க என்னடாமா? So what is your R? Your R is 6 தான் உங்களோட R. ஓகேங்களா? So 6 into 6 into h. h னா என்னது? Height of the cone, which is 8. இது cancel பண்ணீங்கன்னா 2. So which means 48, 44. 44 into 48 whole divided by 7. 32 remainder 3, 12 na 15. So 15152. So 2761. 1672 7 ஆல நீங்க டிவைட் பண்ணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஒரே நிமிஷம் பசங்களா. Two, 1, 1, 2 divided by 7. Multiplication தப்பு பண்ணிட்டேன். Okay. Now you divide it 3 times. 0 வரணும். 12 எடுத்துப்பீங்க. 12 na 1 times. Point வைப்பீங்க. 5 will be coming. 50 means so இது போதும்னு நினைக்கிறேன். 301.71 centimeter cube. This is enough. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபிகருக்கு, ஃபிகர் பிக்கு. ஸோ ஃபிகர் பி ஓட வால்யூம் சேம் 1 by 3, 22 by 7. வாட் அபவுட் யுவர் ஆர்? இங்கே ஆருங்கிறது என்னது? 8 தான் உங்களோட ஆர். ஸோ 8 into 8 into 6 டாமா. ஹைட்டு 6. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இட் இஸ் 2. ஸோ 16 into 64. So 64 into 2, it is 120, 128 into 22 divided by 7. So 128யும் 22யும் multiple பண்ணா you will be having 2816 whole divided by 7. Which is equal to 402.28 centimeter cube. அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னப்பா கேட்டிருக்காங்க? they are asking the difference between them. So difference அதாவது V2 minus V1 402.28 minus 301 1.71. சரிடாப்பா. So 8ல 1 போச்சுன்னா it is 7. So 30171. So it is 7 and this is
5, 0, 0 and 1. So 100.57 centimeter cube. So what is your answer? It is 100.57 centimeter cube. 57 or 58. So நம்மளுக்கு round off கரெக்டா வந்துச்சுன்னா போதும்டா பசங்களா. ஓகேங்களா? So that's it. Next question polama. Yeah. So the volume of two cones of same base radius are 3600 and 5040. Find the ratio of its heights. என்ன கொடுத்துட்டாங்க? Same base radius. ரெண்டு பேத்தோட radius ஒன்று தான். Cones அப்படின்னா so 1 by 3 pi r square h1 divided by 1 by 3 pi r square h2. அதோட ratio என்னது? 3600 divided by 4 this one. So அப்ப நான் என்ன பண்றேன்? I'm just dividing 1 by 3 1 by 3 cancel, pi u cancel, r square cancel. So h1 by h2 யாருக்கு equal? So 0 cancel. இவங்க நீங்க 4 table divide பண்ணலாம். This is 90 and this is 1 2 6 126. Again you can divide by 9 table divide பண்ணலாம். So h1 by h2 is equal to 10 divided by 1 remainder 3 which is 14. Again if you divide it you will be having 5 by 7. So எந்த ரேஷியோல பசங்கள கட் பண்றாங்க? So it is cut under 5:7ங்கிற ரேஷியோல அவங்க இந்த ஒரு ஷேப்பை கட் பண்றாங்க. சரியாடாப்பா? Next one. If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. அவங்களோட வால்யூம்ஸ்க்கான ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. Good. Actually, good question. If the ratio of the radii of the two spheres is 4:7, அப்படின்னு மென்ஷன் பண்றோமா? Two spheres. R1 by R2 which is equal to 4 by 7. Find the ratio of their volumes. அவங்களோட வால்யூம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதாவது V1 by V2 நம்ம கண்டுபிடிக்கணும். V1 என்னது? 4 by 3 pi R1 cube. What is your V2? 4 by 3 pi R2 cube. 4 by 3 cancel, pi u cancel. சரிங்களா? So V1 by V2 is equal to R1 by R2 the whole cube. எழுதிக்கலாமா? So R1 by R2 நம்மளுக்கு தெரியும் 4 by 1 sorry 4 by 7. அப்போ V1 by V2 என்னடாப்பா? 4 by 7 the whole cube. That is 64 by 343. So 64 is to 343. அவ்வளோதான். சிம்பிள். Okay, so see this one. A solid sphere and a solid hemisphere have two equal total surface area. சரிங்களா? Prove that the ratio of the volume is 3√3:4 நம்ம காட்டணும். ஓகேங்களா? So TSA, right? TSA of sphere. அதை S-ன்னு denote பண்றேன். ஸ்பியரோட TSA என்னன்னு தெரியுமாப்பா? ஸோ மொத்தமாக ஸ்கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா pi r square. ஸோ திஸ் 4 pi r square. ஓகேங்களா? 4 pi r square. What about TSA of hemisphere? ஹெமிஸ்பியரோட pi r square டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 pi r square அண்ட் கீழே வந்து ஒரு pi r square இருக்குது. ஸோ டோட்டலி 3 pi r square. 3 pi r square. அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். they have mentioned it is equal. ஸோ 4 pi r squareம் 3 pi r squareம் ஈக்குவல். ஸோ pi u cancel and this is R1 R2. இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு டேஸ் தானே. R1 R2. So R1 square divided by R2 square is equal to 3 by 4. Okay, vadama?
So what does then it turned out at its whole square எடுத்துக்கலாமா? So r1 by r2 the whole square is equal to 3 by 4. So அப்ப இங்க இருக்க ஸ்கொயர் இந்த சைடு வந்தா ஸ்கொயர் ரூட். So r1 by r2 is equal to root 3 by 2. root 3 by 2. Next நீங்க r1 is equal to root 3 by 2 r2 னு கூட எடுத்துக்கலாம். இல்ல தேவையில்ல. r1 by r2 னே வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்காங்க வால்யூமோட ரேஷியோ. ஸோ ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 பை r1 கியூப் அண்ட் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 பை r2 கியூப். ஸோ பையும் பையும் கேன்சல் பை 3 கேன்சல் இவனை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ 2 இன்டூ r1 பை r2 தி ஹோல் கியூப்னு எழுதலாமா? ரெண்டு பேத்துக்கும் ஒரே பவர் தான். அப்போ ஹோல் கியூப் எடுத்துக்கலாமா? எஸ், தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ r1 பை r2 root 3 by 2. So 2 into root 3 by 2 நம்ம பண்ணும். So root 3 by 2 the whole cube. So 2 into 3 root 3 cube பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 into root 3. root 3 cube பண்ணா இது வந்து 1 by 2. இது வந்து 3 by 2. கரெக்ட் தான். is 3 into root 3 னு வரும். whole divided by இவங்களுக்கு கியூப் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். ஸோ இவனையும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா 4 which is 3 root 3 is to 4ங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. we proved it. ஓகேங்களா? 3 root 3 is to 4 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா மேம்? இது எப்படி மேம் எழுதுனீங்க அப்படின்னா root 3 எப்படி எழுதலாம்டாப்பா? 3 power 1 by 2ன்னு எழுதலாம். ஸோ root 3 தி ஹோல் கியூப் எப்படி எழுதுவீங்க? 3 power 1 by 2 தி ஹோல் கியூப் which is 3 power 3 by 2. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 3 power 1 by 2னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 cube 3 into 3 into 3 அதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா 2 3க்கு ஒரு 3 வெளியே வந்துடுவாங்க, ஒரு 3 உள்ளேயே மாட்டிப்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் the inner surface area of a spherical copper shell R. ஸோ இது ஒரு ஹாலோ ஸ்பியர். ஸோ இந்த ஹாலோ ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, பெரிய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 4 பை ஆர் ஸ்கொயர். இது வந்து 4 பை சின்ன ஆர் ஸ்கொயர். ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் தி ஷெல். ஸோ வால்யூம்னா என்னது? உள்ள, லைக் வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். வாட் இஸ் வால்யூம் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர்டா பசங்களா? So 4 pi capital R square is equal to 576 pi. சரிங்களா? அப்போ பையும் கேன்சல், இவனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா it will be 1 remainder 1, 4 remainder 1, 144. So R square is equal to 144. So R is equal to 12 centimeter. இதே மாதிரி சின்ன ஆருக்கு எழுதுறோம். 4 pi R square is equal to 324 pi. So பையும் cancel, இவனையும் cancel பண்ணிங்கன்னா 82, 81. So R is equal to 9 centimeter. Capital R is 12 and small r is 9. What is the volume of a hollow shell? Volume of hollow sphere. யாரடாப்பா? 4/3 pi r cube minus r cube க்கு equal. So 4/3 pi r cube. What is your r cube? 12. 12 cube பண்ணா. So 144 into 12. One 728 minus 9 cube பண்ணா என்ன கிடைக்கும்டா பசங்களா? 81 into 9 னா 729 இருக்கும். So which is equal to 4/3 pi into. You have to subtract it. So 999. So 333.
So 4 into 333. So 4 into 22 by 7 into 333. So 88 into 29304 whole divided by 7. So divide பண்ணுங்கடா பசங்களா. So just 4 times remainder 1, 1 times remainder 6, 8 times remainder 4, 6 times remainder 2, 2 remainder 6, 8, 56 remainder 4. So on. இந்த வந்துக்கிட்டே தான் இருக்கும் கரெக்டுங்களா 8 6 மறுபடியும் 2 8 6 இதே தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. So which is equal to 4186.28 centimeter cube. சென்டிமீட்டர் தானடா பசங்களா? எஸ், சென்டிமீட்டர் கியூப். So the last question. So the container opens at the top is in the form of frustum of a cone of height 16 centimeter with radius of lower and upper ends are 8 and 20 centimeter. மேலே ஒரு இது கீழே ஒரு இது லோவர் தான் பெருசாக இருக்கா? ஓகே. So this like frustum and radius, so just 20 centimeter, 8 centimeter and height வந்து 16 centimeter. Find the cost of milk which can completely fill the container. ஓகேங்களா? ஸோ உள்ள பால் உள்ள தானே ஊற்ற முடியும். So which means we need volume of this one. So volume of frustum pi into r square plus r into h. So 22 by 7 into r. Capital R என்னது 20. So 400 plus, which is 8 na 64. 20 into 8, it is 160. Into h வந்து 16 centimeter. எஸ் டா பசங்களா. ஸோ இதில் யாரை வெளியே எடுக்கலாம்? ஐ திங்க் ஆட் பண்ணியே மொத்தமாக எடுத்துக்கலாம். ஸோ இவனையும் ஆட் பண்ணிங்கன்னா 560. ஸோ 560 கூட ஒரு, ஸோ இட் இஸ் 624. 624 into 16 கேன்சல் ஆகுமா? ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 8 times, இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 4. ஸோ 6. நோ வே. ஓகே, இட் இஸ் நாட் கேன்சல்ட். அப்போ மொத்தமாக மல்டிபிள் தான் பண்ணி பார்க்கணும். யாரா பசங்களா பொறுமையாக மல்டிபிள் பண்ணுங்க சரிங்களா? ஸோ 22 into 624 என்ன? 13728 into 16 whole divided by 7 into 16. 219,648 divided by 7. Oh, sorry. ஒரு 1/3 மிஸ் பண்ணிட்டோமா? மறுபடியும் கோட் அழிக்கணும். சாரிடா பசங்களா. So I think this will be cancelled. This is 1 time 208. So 208 into 22. 4576 into 16 by 7 and into 16 73216 by 7. So now you just divide by 7 Rama. So என்ன கிடைக்கும்? 10. Remainder 3. 32. 32 means it is 4 times 28. So
4, 41. 41 means this 5 times 35 na 6, 66. 9 times remainder 3 கிடைக்கும். Point வச்சுப்பீங்க 30. So 30 means it is 4 times remainder 2, 20 வரும். 2 times remainder 14, 60 வரும். So 60 வந்தா it is 8 times. So when you round off பண்ணா கூட என்னடாப்பா கிடைக்கும்? 9 கூட round off பண்ணிக்கலாம். 4 நம்மளுக்கு தேவை என்னது? we need in liters. ஒரு லிட்டர்ஸுக்கு நம்மளுக்கு வேணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூபா? நோ, சென்டிமீட்டர் கியூப். சி 1000 லிட்டர்ஸுங்கிறது யாருக்கு ஈக்குவல்? ஒரு மீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஓகே, 1 மீட்டர் கியூபுக்கு 1000. சரிங்களா? இப்போ சென்டிமீட்டர் கியூபை நம்ம மீட்டர் கியூபா மாற்றணும். ஸோ மீட்டர் கியூப்லேருந்து சென்டிமீட்டர் கியூபாக மாறிச்சுன்னா இட் ஷுட் பி டிவைட். ஸோ இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ ஒரு லிட்டர் எவ்வளோ? ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப். ஸோ 1/1000 மீட்டர் கியூபுங்கிறது இது யாருக்கு ஈக்குவல்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஒரு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினாலே 100 சென்டிமீட்டர். ஸோ ஒரு 0, 2 0, இன்னொரு 0. இப்போ 0 0 0, இந்த 0 0 கேன்சல். ஒரு 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். சரிங்களா? அப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ யூ கேன் யூஸ் இட். ஸோ இப்போ இன்டூ 1000 பண்ணுங்க. இன்டூ 1000 பை 1000 பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பை 1000லேயே கூட எழுதிக்கலாம். அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பை 1000. அகெயின் ஒரு 1000ஆல டிவைட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ 10.459 லிட்டர்ஸ். ஒரு 1000ஆல திருப்பி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா லிட்டர்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் யுவர் லிட்டர்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ லிட்டர் பால் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு லிட்டர் வந்து 40 rupees. ஸோ ஹவு many rupees? டோட்டலி ஹவு many rupees? டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 40 into 10.459 rupees டாமா. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 40 into 10.459 rupees 418.36 rupees. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சராக பசங்களா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த எக்ஸசைஸில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அவ்வளோதான். ஸோ பசங்களா, இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பாய் பாய் எவ்ரிவன் அண்ட் ஹாவ் அ வெரி குட் டே.